ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அன்றைக்கி 1.2 பார்த்தோம். இன்றைக்கி 1.3 பார்க்கலாம். அன்றைக்கி வந்து 1/2 அப்படின்னா அரை சுழற்சின்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே வந்து 1/6, 1/4 அப்படின்னா கால் சுழற்சின்னு சொன்னோம். அதை வந்து இப்போ வந்து 1/3 கொடுத்துருக்காங்க அடுத்த சம்மில். அதே மாதிரி இது கால் சுழற்சினா முக்கோணம் இப்படி திரும்பும், அடுத்து இப்படி திரும்பும் அப்படின்னு நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸாக நீங்களே செய்யுங்க. அடுத்து இங்கே ஒரு கண்ணாடி சம் கொடுத்துருக்காங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. வரல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து சமச்சீர் உருவங்கள் பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. சமச்சீர் கோடு அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட படத்தை இரண்டு சமச்சீர் கோடில் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட படத்தை இரண்டு சரிபாதியாக ஒரு கோடு பிரித்தால் அக்கோடு அப்படத்தின் சமச்சீர் கோடாகும். இக்கோடானது சமச்சீர் அச்சு என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த பிரிக்கிற கோடுக்கு பேர் வந்து சமச்சீர் அச்சு. ஓகேவா? அப்போ அதை பற்றி பார்க்கலாம். இனிமேல் அதை பற்றி தான் படிக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஆப்பிள் இருக்குது. அதை இரண்டு சமபாதியாக பிரிக்கிறாங்க. ரெண்டு சமபாதியாக பிரித்தா அது பேர் சமச்சீர். ஓகேவா? அப்போ சமபாதியாக பிரிக்கும் போது ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்குறோம். ஒரே மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு சைடு இலை இருக்குது, ஒரு சைடு இலை இல்லை. அப்போ இது வந்து சமச்சீர் உருவம் கிடையாது. அடுத்து ஒரு சூரியன் பாருங்கள், ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ இது வந்து சமச்சீர் கோடு. அதே மாதிரி பட்டர்ஃப்ளை பாருங்கள், பட்டர்ஃப்ளையும் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து வந்து சதுரம் பாருங்கள். சதுரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பாதியாக பிரிக்கிறாங்க, ரெண்டு சமச்சீர் கிடச்சிருச்சு. அடுத்து மேலே பிரிக்கிறாங்க, அப்போ இங்கிட்டு ரெண்டு சமச்சீர் கிடச்சிருச்சு. அடுத்து சைடில் பிரிக்கிறாங்க, அப்போ பார்த்தோன்னா இந்த பாக்ஸுக்கு ரெண்டு சமச்சீர். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோன்னா ரெண்டு சமச்சீர். அப்போ எல்லா சைடுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த சதுரத்துக்கு வந்து 1 2 3 4 4 சமச்சீர் கோடுகள். அடுத்து செவ்வகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா செவ்வகத்தை வந்து எல்லா சைடும் பிரிக்க முடியாது. அதனால் ரெண்டு சமச்சீர் கோடு தான் இருக்குது. இந்த சைடு பிரித்தா இங்கே பாதி கிடைக்கும், இந்த சைடு பிரித்தா இந்த பாதி கிடைக்கும். அப்போ ரெண்டு சமச்சீர் கோடு தான் செவ்வகத்துக்கு. அடுத்து செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் சமச்சீரான பொருட்கள் பட்டியலிடுக. ரெண்டு பொருள். அப்போ நீங்களே கண்டுபிடிங்க. இந்த மாதிரி சூரியன் ஒன்று இருக்குது, அப்புறம் பட்டர்ஃப்ளை, அது கூட எழுதலாம். இல்லை நீங்களே வேறு கண்டுபிடிச்சும் எழுதலாம். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சமச்சீர் தன்மையை உள்ளவற்றை டிக் செய்க. அப்போ இதில் நம்ம ஒரு கோடு போடுறோம். இதில் ஒரு நடுவில் ஒரு கோடு பிரிக்கிறப்ப ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கா? இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே பாக்ஸ் ஒன்று போகும், இங்கே ஒரு பாக்ஸ் போகும். அப்போ இது இருக்குது. அப்போ வீடு வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நண்டு பார்க்குறோம். நண்டை வந்து இப்படி ஒரு கோடு போட்டு சமச்சீராக ஸ்கேல் வச்சு பார்க்குறப்ப இதுவும் ஒரே மாதிரி இருக்குது, இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே வந்து 2 கால் இருக்குது, 4 கால் இருக்குது, இங்கேயும் 4 கால் இருக்குது. அப்போ இதுவும் சமச்சீர் உருவம். இந்த ஆக்டோபஸ் பார்க்குறோம். ஆக்டோபஸ் வந்து ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா இங்கே பெருசாக இருக்குது இந்த தாடை வந்து, இங்கே வந்து குட்டியாக இருக்குது. அப்போ வந்து சமமாக பிரியாது. அப்போ இது கிடையாது. இப்போ இந்த மீன் வந்து சமமாக பிரிச்சோன்னா வால் சைடு போகும், தலை ஒரு சைடாக போகும். அப்போ இதுவும் சமச்சீர் உருவம் கிடையாது. ஓகேவா? அடுத்து கீழே பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள படத்தினை சமச்சீர் தன்மையை கொண்டுள்ளவற்றை மாற்ற மறுபாதியை வரைக அப்படின்னு இருக்காங்க. இப்போ இது மாதிரியே இந்த சைடு வரைஞ்சிருங்க. அதே மாதிரி இந்த சைடும் இந்த இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ லெஃப்ட் சைடு அதை பார்த்து அப்படியே ரைட் சைடில் வரையணும். அவ்வளோதான். அடுத்து இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். கீழ்கண்ட படங்களுக்கு சமச்சீர் கோடுகள் வரைந்து அக்கோடுகளின் எண்ணிக்கையை காண்க. இப்போ சதுரத்துக்கு வந்து 4 சமச்சீர் கோடும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி செவ்வகத்துக்கு வந்து 2 சமச்சீர் கோடும். முக்கோணத்துக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அம்புக்குறி, இது மாதிரி எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சி எழுதலாம். ஈஸி தான், தெரியலனா கேளுங்க. அடுத்து இப்போ ஒரு பாக்ஸ், இப்போ கனசதுரம், ஒரு தீப்பெட்டி பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து செவ்வக வடிவம், கனசெவ்வகம். அதை வந்து உள்ளே பிரித்தோம் அப்படின்னா அது வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அதில் பிரித்தோம் அப்படின்னா இருக்கும். அதே மாதிரி ஒரு கனசதுரம் அப்படி எடுத்தோம்னாலும் அதுவும் பிரித்தா இந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து உருளையின் வலை வந்து இப்படி இருக்குது. இது வந்து கனசதுரத்தின் வலை. கனசதுரத்தை இப்படி பிரித்தா இப்படி இருக்குது. இது வந்து உருளையின் வலை. இது வந்து கூம்பின் வலை. இதிலலாம் அந்த ரெட் கலர் பாக்ஸ் கொடுத்ததெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், படிச்சுக்கோங்க. செவ்வகத்தின் நீளமானது வட்டத்தின் சுற்றளவினை அமைக்கிறது. எனவே செவ்வகத்தின் நீளமும் வட்டத்தின் சுற்றளவும் சமம். ஓகேவா? இங்கே இதுவும் இந்த வட்டமும் ஒரே மாதிரி சமமாக இருக்கா? இந்த நீளமும் இந்த வட்டமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து வந்து வட்ட வில்லின் நீளமானது வட்டத்தின் சுற்றளவினை அமைக்கிறது. எனவே செவ்வகத்தின் நீளமும் வட்டத்தின் சுற்றளவும் சமம். ஓகேவா? இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது சும்மா 2 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம், நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, இப்போ செவ்வகத்தை எப்படி பிரித்தா இந்த செவ்வகம் கிடைக்கும். இது வந்து இந்த பார்க்குறோம், 2 பால் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பால், மேலே ஒரு பால், கீழே ஒரு பால் போயிடுமா? அப்போ இந்த நடுவுது செவ்வகமாக இருக்கிறது மேலே போயிடும். அடுத்து கூம்பு பார்க்குறோம். கூம்பில் வந்து அதே மாதிரி உருவம் இருக்குது. அடுத்து இந்த வடிவம் வந்து சதுரத்தில் பார்த்தோம், அதனால் இது வந்து கனசதுரம். இப்போ முன்னாடி உள்ளதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும்.
எல்லாமே. கனசதுரத்துக்கு இது வந்து கன செவ்வகத்துக்கு, இது கூம்புக்கு பார்த்தோம், இது வந்து உருளைக்கு பார்த்தோம். அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க, நம்ம ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து கோணங்கள் பற்றி படிக்க போகிறோம். இப்போ 2 கதிர்கள் சந்திக்கும் பொழுது கோணம் உருவாகிறது. இங்கே ஒரு கதிர், இது ஒரு கதிர், இது ஒரு கோடு மாதிரி இருக்கிறது பேர் ஒரு கதிர். அப்போ 2 கதிர்கள் சந்திக்கும் போது ஒரு கோணம் உருவாகுது அப்படின்றாங்க. இப்போ கோணத்துக்கு வந்து நிறையா வகைகள், என்ன சொல்கிறது, நிறைய பேர் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இந்த கோணம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு கதை மாதிரி இருக்குது, ரீட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் சும்மா. அடுத்து பார்க்கலாம் கான்செப்ட்டு. கோணத்திற்கான படம், கோணத்தின் பெயர், முனை, கோணத்தின் இரு புயங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு கோணம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி எழுதணும். இப்போ கோணம் ஏபிசி அல்லது சிபிஏ, இதில் 3 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேரை இப்படியும் எழுதலாம், இல்லை இந்த சைட்லேருந்து போகலாம், அப்படி ஓகேவா. அடுத்து முனை. முனைனா இந்த வளைவரை எந்த புள்ளியில் குறிக்குதோ அதுதான் முனை, அப்போ பி. அடுத்து கோணத்தின் இரு புயங்கள், இது பேர் கதிரும் சொல்லலாம், புயங்களும் சொல்லலாம். அப்போ இது வந்து ஏபி, அடுத்து வந்து பிசி, அப்போ ஏபி மற்றும் பிசி. அதே மாதிரி அடுத்த படம் பார்க்குறோம். அதே மாதிரி என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு கோணம் டிஇஎஃப் அல்லது எஃப்இடி, ஓகேவா. அடுத்து இதோட முனை வந்து இ, அடுத்து இதோட இது வந்து டிஇ மற்றும் எஃப்இ, ஓகேவா. அதே மாதிரி இதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நீங்களாக கண்டுபிடிச்சி எழுதுங்க, அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்து இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதை பார்க்கலாம். இது இன்றைக்கி டெஃபினேஷன் பார்த்துரும், நாளைக்கு எக்ஸசைஸ் பார்ப்போம், ஏன்னா மொத்தமாக பார்த்தா புரியாது. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து வரிசை 4, இப்போ கோணங்களில் வந்து 4 கோணங்கள் இருக்குது, மொத்தம் 5 கோணங்கள். அதனால் உங்களுக்கு 4 கோணங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து எதுக்கும் யூஸ் ஆகாது, ஓகேவா. சும்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும். இப்போ வந்து இது மாதிரி ஏபிசி, இது வந்து குறுங்கோணம். ஏன் குறுங்கோணம் அப்படின்னா, இந்த பாகைமணி பார்த்துருக்கீங்களா, காம்பஸ் இருக்கும்ல அந்த பாக்ஸில், ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கும் இந்த பாகைமானி. அதில் வந்து 0லேருந்து 180 வரைக்கும் இருக்கும். இதில் நடுவில் வந்து 90 டிகிரி இருக்கும், ஓகேவா. அப்போ அது மாதிரி பார்க்கும்போது இதில் வந்து 0வை விட அதிகம், 90ஐ விட குறைவு, கரெக்டாக 90 டிகிரி அடுத்து விரிகோணம் அப்படின்னு பார்த்தோன்னா, விரிகோணம் வந்து 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கணும், அதே 180 டிகிரியை விட கம்மியாக இருக்கணும். அப்போ 93 டிகிரி, 170 டிகிரி, 100 டிகிரி, 132 டிகிரி அப்படின்னா இது வந்து 180 டிகிரியை விட கம்மியானது. அடுத்து செங்கோணம் அப்படின்னு பார்த்தோன்னா எதுக்குமே குறைவாக இருக்கக்கூடாது. இது 90 டிகிரியை விட 90 டிகிரி டு 180 டிகிரி, இது வந்து 0 டிகிரி டு 90 டிகிரி. ஆனால் இந்த செங்கோணம் வந்து கரெக்டாக 90 டிகிரியில் நிற்கணும், ஓகேவா. அப்போ இது வந்து செங்கோணம். நேர்கோணம் அப்படின்னா கரெக்டாக 180 டிகிரியில் இருக்கணும், அதுதான் நேர்கோணம். பூஜ்ய கோணம் அப்படின்னா, பூஜ்ய கோணம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், கரெக்டாக 12 மணி இருக்கும்ல, 12 மணி 12 o'clock, அதுதான் பூஜ்ய கோணம் அப்படின்னு சொல்கிறது. 2 முள்ளுமே ஒரே மாதிரி இருந்தால் அதுதான் பூஜ்ய கோணம். அதை நம்ம கொடுக்கல. இது எல்லாமே சும்மா டெஃபினேஷன். இதில் வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது குறுங்கோணம், இது வந்து செங்கோணம், இது செங்கோணம், இது வந்து குறுங்கோணம், இது வந்து விரிகோணம், ஓகேவா. பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு. எக்ஸசைஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.